கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், யார் உள்ளே வரணும், யார் வெளியே போகணும், இருக்கிற லெட்டர் பேடு கட்சிகள் எல்லாத்தையும் அள்ளி போடு, இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார் தெரியுமா? பேச்சுவார்த்தை நடத்துறது யார் தெரியுமா? முதல்வர்னு நம்பிட்டு இருக்கீங்களா? டெல்லியில் வந்து எல்லா பேச்சுவார்த்தையும் ராகுல் காந்தி கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி, வேற பிஜேபி கூட பேசுகிறதா இருந்தாலும் நான் தான் பேசுவேன், நான் தான் இனிமேல் டெல்லியின் முகம், டிஆர்பி பாலுவை தள்ளி போடுங்க, நீ யாரை வேணாலும் கொடு, வேற கடைசியில் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் பரமசிவன் கழுத்து பாம்பு, அம்மா கழுத்தை சுற்றி இருக்கும் பாம்பு சபரீசன். சபரீசன் சொல்றது மட்டும் தாங்க திமுகவில் நடக்கும், உதயநிதி சொல்றதும் நடக்காது, அவர் கெஞ்சறது அங்கே நடக்காது, இந்த பக்கம் கனிமொழி மேடம் கெஞ்சறதும் அங்கே நடக்காது. அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எடுத்த டெசிஷன் என்ன, அந்த டெசிஷனுக்கு அந்த கட்சி தலைவர் ஏதாவது ஒப்புதலுக்கு வழங்கியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கனிமொழி இத்தனை ஆண்டு கால போராட்டத்தில் அறிவாலயத்தில் ஒரு அறையை வாங்கியிருக்கிறார். கனிமொழியின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய சக்சஸ், அறிவாலயத்தில் ஒரு அறை வாங்கியது. திமுக மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து வீட்டில் முடங்கி கிடந்தவர்கள் அல்ல, அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2 முறை டிவியாக உட்காந்து பேசினா ஆட்சிக்கு வந்துடுவோன்னா அது டிஜிட்டலில், இந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் டிஜிட்டல் வழியாக ஆன்லைனில் ஓட்டு போடுற சிஸ்டம் இருந்தால் அது வாய்ப்பு உண்டு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம். உதயநிதியை ஏதாவது ஒரு மீடியா, இது ஒரு சவாலாக நாங்கள் சொல்கிறோம், கூப்பிட்டு வந்து இந்து மதத்தில் 4 வர்ணம் இருக்குது, என்ன வர்ணம் சொல்லு, அந்த வர்ணத்துக்கும் சனாதானத்துக்கும் என்ன தொடர்பு சொல்லு அப்படின்னு நீங்கள் உதயநிதி கிட்ட கேட்டு நிதி சார் பதில் சொல்லிட்டாருன்னா அதிமுக அவங்க எல்லாரும் மீடியாவில் பேசுறது நிப்பாட்டிடுறோம் சார். இது ஒரு சேலஞ்சாக சொல்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு அறிவு அப்படியே பொங்கி வழிகின்ற ஒரு ஆள், அவருக்கு அறிவு பொங்கி வழியுதுன்னா சபரீசன் அவர் கூட போட்டி போடுறாரு. அந்த பக்கம் கனிமொழி அம்மா அவர் கூட போட்டி போடுறாங்க. என்ன கனிமொழி மேடத்தோட இது என்னது, அறிவே இல்லாத அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அடுத்த முதல்வராக்கணும்னு இருக்கீங்க. அதே அவரை விட நான் வந்து 100 மடங்கு திறமையான ஒரு ஆள், அறிவான ஒரு ஆள், அரசியல் புரிந்த ஒரு ஆள், என்னையே நீங்கள் முதல்வராக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியேதான் பிரச்சனை. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சபரீசன், அவர் வந்துட்டு அவங்களும் வேண்டாம் நான் தான் இங்கே சக்தின்னு அவரு. இன்னைக்கு தெரியுமா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், யார் உள்ளே வரணும், யார் வெளியே போகணும், இருக்கிற லெட்டர் பேடு கட்சிகள் எல்லாத்தையும் அள்ளி போடு, இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார் தெரியுமா? பேச்சுவார்த்தை நடத்துறது யார் தெரியுமா? முதல்வர்னு நம்பிட்டு இருக்கீங்களா? சபரீசன் தான் எல்லாம் இந்த தேர்தலில் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவராக சபரீசன் இருக்கிறார். இல்லை அங்கேயாவது பரவாயில்ல, அது முதல்வர் வச்ச ஆளு தானே. ஆனால் இங்கே பாஜக பேசுது. இல்லை முதல்வர் வச்ச ஆளுனா அது எவ்வளோ ஈஸியாக கடந்து போறீங்க பாருங்க. முதல்வர் வச்சுறேன் சபரீசன் அப்படி சொல்ல வர கன்சர்னோடலாம் நடக்கல சார். சபரீசன் அவர் உள்ள வரக்கூடாதுன்னு கனிமொழி போராட்டம் நடத்திக்கிறார். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து எல்லா பேச்சுவார்த்தையும் ராகுல் காந்தி கூட பேசுறதா இருந்தாலும் சரி, வேற பிஜேபி கூட பேசுறதா இருந்தாலும் நான் தான் பேசுவேன், நான் தான் இனிமேல் டெல்லியின் முகம், டிஆர்பி பாலுவை தள்ளி போடுங்க அப்படின்னு அவங்க ஒரு வருஷமா போராட்டம் நடத்தி அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தோடனே டிஆர்பி பாலு நாடாளுமன்ற குழு தலைவரா, கனிமொழி தலைவரானப்போ இவர் வந்தாங்க, இந்த அம்மா வந்தாங்க. இப்போ இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு டெல்லியில் லேசாக இம்பார்ட்டன்ஸ் கூடுதுன்னொன்னே சபரீசன் துள்ளி குதிக்கிறார். அந்த அம்மாவுக்கு எதுக்கு அங்கே, அதனால இந்த அம்மா போகக்கூடாது, நான் போவேன். அவர் எத்தனை முறை ரகசியமாக டெல்லிக்கு போய் பிஜேபி சைடும் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் காங்கிரஸ் சைடும் பேசிக்கிட்டு இருக்காரு சபரீசன். ஆனால் பத்திரிகைகள் பிஜேபி சைடு அவர் போய் பார்க்குறாரு, மினிஸ்டர்ஸை சந்திக்கிறாரு, எல்லாமே தெரியும். ஆனால் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடாது. கனிமொழி ராகுல் காந்தி போய் பார்த்தாங்க, பேசுனாங்க. சரி, ராகுல் காந்தி போய் பார்த்தாங்க, பேசுனாங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது அவங்க சைட்லேயும் ஒரு முடிவு எடுக்கல, இவங்க சைட்லேயும் முடிவு எடுக்கல. அப்போ அந்த கட்சிக்குள்ள சுமூகமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து வெளில பேச. ஆமா, பேப்பர்ல சுமூகமா இருக்கு சார். அவர் மார்னிங் தாக்கணும் யாரோ அவர் காரி துப்புறாரு இந்த கட்சியை. அந்த பக்கம் ஜோதிமணி, அப்புறம் யாரு எல்லாம் காங்கிரஸ் அந்த சோசியல் மீடியாலாம் திறந்து எல்லாரும் காரி துப்புறாங்க திமுகவை. அப்புறம் என்ன, சபரீசன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு. ஆனா கனிமொழி அவர்களுக்கு பொறுப்புக்கு உட்பட்ட அந்த 22 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட அந்த பகுதியில் இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. கனிமொழி அவர்களும் சபரீசன் அவர்களும். சபரீசன் ஐ மீன் அங்கே நிர்வாகிகளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு.
அதாவது கனிமொழி இந்த இந்த தொகுதியில் வெற்றி இருங்க, கனிமொழி இந்த தொகுதியில் இவர்தான் கேண்டிடேட்டுன்னு அவங்க யாராவது 2 பேர்த்த ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 பேருமே வரமாட்டாங்க அந்த லிஸ்ட்டில். பார்க்கலாமா? சேலஞ்சாக வச்சுக்கோ, வரமாட்டாங்க. ஏன்னா நாம்கே வாஸ் பெயரளவில் அவர் அங்கு மாவட்டங்களுக்கு பொறுப்பு. நீ யாரை வேணாலும் கொடு பேரை, கடைசியில் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அங்கே உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் பரமசிவன் கழுத்து பாம்பு, அக்கா அம்மா கழுத்தை சுற்றி இருக்கும் பாம்பு சபரீசன். கனிமொழி அப்படி இல்லையே, அவர் வந்து அந்த பரமசிவனுக்கு இருக்கிற வாகனமாக கூட அந்த அம்மா இல்லை. இல்லை அப்படின்னா இங்கே அந்த தனக்கு பொறுப்புக்குட்பட்ட பகுதியில் அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கனிமொழி அவர்கள். அப்போ சபரீஷன் போய் அவர் தனிப்பட்ட முறையில் சில நிர்வாகிகளை பார்க்குறாரு. அப்போ அது எப்படி என்ன எடுத்துக்கிறது? அப்போ சபரீஷன் அங்கே போய் என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு? சபரீசன் சொல்கிறது மட்டும்தாங்க திமுகவில் நடக்கும், உதயநிதி சொல்கிறதும் நடக்காது. உதயநிதி கூட்டம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அப்பா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்னு அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் கெஞ்சுறது அங்கே நடக்காது, இந்த பக்கம் கனிமொழி மேடம் கெஞ்சுறதும் அங்கே நடக்காது. ஆனால் உங்களுக்கு பத்திரிகைகளில் ஒரு பேர் கொடுத்துட்டா போதும்ல, இத்தனை மாவட்டங்களுக்கு கனிமொழி பொறுப்பாளர். ஓகே. கனிமொழி அந்த கட்சியில் என்ன இது வரைக்கும் டெசிஷன் எடுத்திருக்காங்க? கருணாநிதி மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எடுத்த டெசிஷன் என்ன? அந்த டெசிஷனுக்கு அந்த கட்சி தலைவர் ஏதாவது ஒப்புதலுக்கு வழங்கியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கனிமொழி இத்தனை ஆண்டு கால போராட்டத்தில் அறிவாலயத்தில் ஒரு அறையை வாங்கியிருக்கிறார், தனக்கென்று ஒரு ரூம் வாங்கியிருக்கார். அதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்சஸ். அவர் அரசியல் கனிமொழியின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய சக்சஸ் அறிவாலயத்தில் ஒரு அறை வாங்கியது, அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு தலைப்பிச்சு. இல்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இருந்தாலும் திமுக வலிமையாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே அது இருக்குது இது இருக்குது நீங்கள் சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் திமுக வலிமையாக இருக்கிறது, கூட்டணியும் வலிமையாக வச்சுருக்கிறாங்க, இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. அவங்க வெற்றியை நோக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்துப்படி பார்த்தா கூட திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஒரு கருத்து கணிப்புலாம் போட்டிருக்காங்க. திமுக அதிமுக ஒரு 2.5% திமுக தான் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சார் 2.5% 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்குள்ள 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதம் அதான் சொல்கிறேன். 2 வாரத்துக்கு அப்புறம் சூழ்நிலை என்ன வேணாலும் மாறும் சார். அரசியலுங்கிறது அதான் சொல்லல, செகண்ட் பை செகண்ட் அப்டேட் ஆகும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி 2% டிஃப்ரென்ஸில் அவங்க தான் முன்னாடி இருக்கேன்னு முன்னாடி போயிட்டே இருங்கப்பா. அந்த பக்கம் விசிகே உங்கள் மேலே சாணி எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் உங்கள் மேலே சாணி தூக்கி எறியறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது தேமுதிகவை மலை போல் நம்பி இருக்கிறார்கள். தேமுக வந்ததுன்னா அவங்களும் சாணியை தூக்கி ரெடி வீசுவாங்க. இத்தனை சாணிக்கரையும் வாங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். அது வரைக்கும் இப்படி அடி வாங்கிட்டே தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், திமுக இத்தனை ஆண்டு காலத்தில் அது 2வது முறை ஆட்சி அமைத்ததை சரித்திரம் இல்லை. அதனால் அதை அமைக்காது அப்படிங்கிறதான். ஒருவேளை அவங்க ஜோதிடரும் இதை சொல்லியிருக்கலாம், அதே தான் நான். அதனால் அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக முதல் முறையாக ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம், அவர் தலைமையிலேயே தேர்தலில் வெற்றி பெற்று சார் 26 இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இது வந்து இல்லை, இதுக்கான பதில் நான் சொல்றதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேர்தல்கள் அனைத்திலும் தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்கிறத திமுக பேசிட்டே இருக்கு. அது இல்லை, அதுக்கு தான் வந்து எங்கள் பொதுச் செயலாளரே ஒரு பதிலாக சொன்னார். உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது 2011 17 வரைக்கும் நீங்கள் 13 தேர்தல்களை சந்தித்தீர்கள். அந்த 13 தேர்தலையும் விளங்காமல் போனீங்க. அவர் விளங்காமல் போனங்கிறது அவர் வார்த்தை இல்லை, என் வார்த்தை. அப்போ 13 தோல்விகளை சந்தித்த கருணாநிதி, 13 தோல்விகளை சந்தித்த கருணாநிதி நாங்களும் உருட்டுறதுன்னா உருட்டலாம் சார். இவங்க சொல்கிற நேரேட்டிவ்ஸ்க்கு நாங்கள் திருப்பி பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா நாரி போயிடும். சரிங்களா? திமுக மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து வீட்டில் முடங்கி கிடந்தவர்கள் அல்ல. அதே அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2 முறை கேப்டன் கிட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு கருணாநிதி வீட்டுக்குள்ளே முடங்கினார். அதுலேருந்து தான் அவர் உடல்நலன் கெட ஆரம்பித்தது. அதனால் ரொம்ப ஓவராக பேசாமல் இருக்கிறதா அவங்களுடைய கட்சி நலனுக்கு பாதிப்பு இல்லை. இந்த இவர் உதயநிதி கனிமொழி வெர்சஸ் சபரீசன் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவங்களுக்கு இன்றைக்கி முடியாது. இந்த பிரச்சனை காலங்காலமாக தொடரும். கனிமொழி முதல்வராகும் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுக்கு புதுசாக விஜய் வேறு இருக்காரு. இப்போ இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 26 தேர்தலுக்கு அப்புறம் விஜய் களத்தில் இருந்தால் அன்னைக்கு நம்ம பேசலாம். இல்லை, தேர்தல் முக்கியம் இல்லை, தேர்தல் வரைக்கும் அதான் சார் 26 தேர்தலுக்கு அப்புறம் அவர் இருக்காரான்னு பார்ப்போம். சும்மா வந்து நீங்கள் டிபேட்ஸில் பேசுகிறதோ இல்லை வேறு இடங்களில் வந்து ஓன் பேசுகிறதோ ஒரு வெற்றிக்கான பயணமோ ஒன்றுமே கிடையாது. அது நீங்கள் வந்து களத்தில் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது. இந்த பக்கம் அதிமுக வேலையை ஆரம்பித்து 9 மாதம் ஆச்சு, திமுகவும் களத்துக்கு வந்துருச்சு. இன்னும் களத்துக்கு போகாத ஒரு கட்சின்னா அது டிவிக்கே தான். நீங்கள் வந்து மக்கள்கிட்டே போகாமல் டிவியாக உட்காந்து பேசினா ஆட்சிக்கு வந்துடுவோன்னா அது டிஜிட்டலில் இந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் டிஜிட்டல் வழியாக ஆன்லைனில் ஓட்டு போடுற சிஸ்டம் இருந்தால் அது வாய்ப்பு உண்டு. இல்லை, இதில் ஒரு சில அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து தாவேக்கா மறைமுகமாக அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா கூட்டணியிலே இருந்தாலும் பாஜக
அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தன்னை முன்னிலைப்படுத்துகிறது. திமுக அதிமுகவை எதிர்க்காம பாஜகவை எதிர்த்து பாஜகவையே முன்னிலைப்படுத்துகிறது. இந்த இடத்துல தாவேகா மட்டும்தான் அதிமுகவையும் எதிர்த்து அதிமுகவை லைம்லைட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. அப்படி இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் யாராவது இதெல்லாம் ஒரு நேரேட்டிவ்னு உட்காந்து மண்டையை போட்டு கழுவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண விரும்பலை. இல்லை, அந்த கேள்வி ரிஜெக்டட். புறந்தளிட முடியாது இல்லைங்களா? இந்த கேள்வி ரிஜெக்டட், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னதான் நினைக்கிறீங்க தாவேகா பற்றி? அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. தாவேகா டஃப் ஃபைட்லாம் கொடுக்க முடியாது சார். இது 20% எப்படியும் சார். நீங்கள் 20 நீங்கள் சார் இந்த தேர்தல்னா கருத்து கணிப்புங்கிறது அது ஒரு கருத்து திணிப்பு, சரிங்களா? இவங்க சொல்கிறாங்க இப்போ ஏடிஎம்கேக்கு ஃபேவராகவே தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்தாலும் கடைசி நிமிஷத்தில் மக்கள் என்ன அங்கே போய் அந்த மிஷினை என்ன அழுத்துறாங்க, ரெட்டை இலையை எத்தனை பேர் அழுத்துறாங்கன்றதை பொறுத்து தான் கட்சி. அதே மாதிரி தான் உதயசூரியனுக்கும், சரிங்களா? அதனால் இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கிட்ட கிடையாது, சரிங்களா? இந்த நம்ம டிபேட்ஸில் போய் பேசுகிற ஆட்கள் கிட்ட கிடையாது, அரசியல் விமர்சகர்கள்ட்ட கிடையாது, ஜாதி ரீதியாக குறிப்புகளை கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறவங்கள்ட்ட கிடையாது. அந்த கடைசி நிமிஷத்தில் போய் அந்த சின்னங்களை அழுத்துகிறார்கள்ல, அந்த ஒற்றை விரல் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இதை மக்களாட்சின்னு பேர் வச்சுருக்கோம். மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரியது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க அதிமுக வரணுங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. 26 அதிமுக ஆட்சி அமையும். அது உதயசூரியன் ரெட்டலை தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்றீங்களா? நீங்கள் 24% ஆட்சி ஓட் பேங்க் வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் 24% ஆட்சி அமைக்க போதாது. அதனால் அவர்கள் கனவு காண்பது அவர்களுடைய இயல்பு. கனவு காணட்டும். அந்த கனவுகளுக்கு நம்மளும் ஏதாவது உரம் சேர்ப்போம், அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க.